இன்றைய வான்மலை கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீரினுடைய அவசியத்தையும் அதை எவ்வாறு நாம் பெற வேண்டும் என்று ஆலோசனைகளையும் சொல்லி சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் காவி பழனிசாமி அண்ணா அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கும் ஆனந்தகுமார், மிகவும் உணர்ச்சி வசமாக பேசி அமர்ந்திருக்கும் ஓம் சக்தி சுப்பையன் அவர்களுக்கும் முதலில் எங்களது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறோம். இப்படி ஒரு சமூக அக்கறை கொண்ட இந்த திருக்கூட்டத்திற்கு எங்களது வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இப்போது அடுத்தது, நீங்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. ஆனந்தகுமார் வந்தவுடனே சொன்னார், அண்ணா நாங்கள் ரொம்ப நாளாக இதுக்காக போராடிட்டுருக்கிறோம், நீங்களும் இதுக்கெல்லாம் வனம் அமைப்பு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல வனம் அமைப்பினுடைய நிலைப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதலில் நான் எங்களது தலைவர் பொருளாளருடைய ஒப்புதலோடு நான் உங்களுக்கு அதை புரிதலை ஏற்படுத்த விரும்புகிறேன். சொல்லட்டுங்களா? 2 பேரும் தலையாட்டிட்டாங்க, சைகையில் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ டைம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது. முதல்ல வனம் அமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன, இதனுடைய கொள்கை என்ன, இதனுடைய இலக்கு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வனம் அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன என்பதை தீர்மானித்து விட்டோம். ஏன்னா முதலில் எங்களது கொள்கை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கணும். முதல் கொள்கை, அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் போராடுவதில்லை. இது எங்களுடைய முதல் கொள்கை. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்களெல்லாம் சேர்ந்து தானே நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறோம். அப்போது எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் ஒருத்தர் ஆட்சிக்கு பொறுப்பை கொடுத்துட்டு அவர் சரியில்லைன்னு பேசினா அது சரியா? அப்போது அரசாங்கத்துக்கு எதிராக நாம் போராடுவதில்லை. நாங்கள் புரட்சியாளர்கள் இல்லை. போய் உண்ணாவிரதம் இருக்கிறது, கொடி பிடிக்கிறது, ஊர்வலம் நடத்துறது, இந்த வேலைக்கு வனம் அமைப்பினர் போக மாட்டாங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. 1. 2வது, எங்களுடைய நோக்கம், நாங்கள் புரட்சியாளர்கள் இல்லை, திரட்சியாளர்கள். ஒவ்வொரு மீட்டிங்கிலையும் நாங்கள் பண்பு பயிற்சி பசுமை திரட்சி என்று தான் சொல்லுவோம். நிறைய பேர் பசுமை புரட்சியும்பாங்க, நாங்கள் அதை ஏற்பதில்லை. பசுமை திரட்சி. எப்படி ஒரு தயிரிலிருந்து வெண்ணெய் திரண்டு வருகிறதோ அதுபோல் பசுமையை நாங்கள் திரட்சியாகத்தான் பார்க்கிறோம். அதற்குரிய செயல்களை செய்து வருகிறோம். எங்களுடைய நோக்கத்திலிருந்து நாங்கள் சிறிதளவும் இன்றளவும் நாங்கள் விலகவில்லை. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். பனிமலைகள் உருகி கொண்டிருக்கிறது. எருதலை கொல்லி எறும்பு போல இந்த உலகம் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வைக்கோல் புல்லிலே இருபுறமும் கொல்லி வைத்து அதாவது தீ எரியுது, நடுவில் ஒரு எறும்பு இருக்குது. அந்த நிலையில்தான் இன்று உலகம் இருக்கிறது. இது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இந்த பசுமை பணிகளை செய்கிறோம்? நமது வாழ்க்கை 2
செயல்களால் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று உரிமை, இன்னொன்று கடமை. தாய் மார்பகத்திலே பாலை சுமந்திருக்கிறாள். குழந்தை பசிக்கு அழுகிறது. பசிக்கு அழுவது குழந்தையின் உரிமை. பால் கொடுப்பது தாயின் கடமை. 2 வேலைகள் நடக்கிறது. ஒன்று அழுகை, ஒரு போராட்டம். இன்னொன்று கடமை உணர்வு. உரிமை, கடமை. நாங்கள் கடமையை எடுத்துக்கொண்டோம். வனம் அமைப்பு கடமையை எடுத்துக்கொண்டோம். நாங்கள் உரிமைக்காக போராடுபவர்கள் அல்ல. ஏன்னா குழப்பிக்கூடாது. இங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்கு நான் இதை சொல்கிறேன். உரிமை வேறு, கடமை வேறு. நாம் உரிமை பக்கம் போகவே இல்லை. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். அப்பா சொத்து சேர்த்து வைக்கிறார். அது பையனுக்கு வர வேண்டியது உரிமை. அப்பா கொடுக்கல, அவர் விற்று போடுறார். தண்ணி போட்டு சொத்தை அழிச்சிட்றார். நீ ஏன் எனக்கு சொத்து வைக்கல அப்படின்னு பையன் கேட்கக்கூடாது. வனம் அமைப்பில் இருக்கிற பண்பு பயிற்சி எடுத்தவர்கள் கேட்கக்கூடாது. தாய் தந்தையை தெய்வமாக வணங்க வேண்டும். அவர்கள் சொத்து கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, என்னை பெற்றெடுத்தவர்கள், என்னை ஆளாக்கியவர்கள், அவர்களை பார்ப்பது நமது கடமை. அப்போது கடமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வனம் அமைப்பு. அதற்காக நாங்கள் உரிமையை கோருபவர்களையோ போராட்டக்காரர்களையோ நாங்கள் தடுப்பதில்லை. அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம். ஆனால் நாங்கள் வரமாட்டோம். இது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வறட்சி பகுதி, வறட்சின்னு நம்ம பேசிகிட்ருக்குறோம். இருக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு நாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம், இருக்கிற இடத்துல விவசாயம் எந்த அளவுக்கு நடக்குது. இன்றைக்கி நம்ம பகுதியில் தொழில் இல்லைன்னா இருக்கிற தண்ணியை வச்சு நம்மளால் பிழைக்க முடியுமா? விவசாயம் தான் நடக்குமா? நாங்கள்லாம் இஸ்ரேல் போயிருந்தோம். அங்கே இதில் 10ல் ஒரு தண்ணி வச்சுட்டு நம்பர் 1 விவசாயமாக இருக்கிறாங்க. நம்மிடம் அறியாமை இருக்கிறது. விவசாயிகளிடம் அறியாமை அதிகமாக இருக்கிறது. ஒருத்தர் செஞ்சால் அதையே எல்லாரும் செய்கிறது. ஒருத்தர் தறி போட்டு எல்லோரும் தறி போட்டு அதையே, ஒருத்தர் கோழி பண்ணை போட்டால் எல்லோரும் கோழி பண்ணை போட்டு அதைய கிராமத்தில் சொல்கிறாங்கள கொடை தூக்கி விடுற மாதிரி கொடை தூக்கி விட்டுட்டு அப்புறம் சொப்பக்கான்னு உட்காந்துக்கிறது. இதுதானே நடக்குது. யதார்த்த உண்மை இதுதானே. நமக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, நாம் எப்படி மரியாதையோடு யாரையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவியாக நாம் எந்த அளவுக்கு வாழ்கிறோம், நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்திருக்கிறோமா என்று தினமும் தற்சோதனை நமக்கு நடக்கிறதா? நம்முடைய மை டியூட்டி, வாட் இஸ் மை டியூட்டி? இந்த கடமை என்பது முதலில் தனி மனிதனில் துவங்குகிறது. என்னுடைய உடல் நலத்தையும் மனவளத்தையும் நான் காத்து கொள்கிறேனா, நன்றாக வைத்து கொள்கிறேனா? இந்த கேள்விக்கு முதல்ல தனி மனித கடமை வேணும். அடுத்தது குடும்பத்தில் ஒரு கடமை இருக்குது. ஒரு கணவனுக்கு மனைவி உதவி வேண்டும், மனைவிக்கு கணவன் உதவ வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும். அடுத்தவங்களை எதிர்பார்க்காம உள்ளதில் செலவு பண்ணி ஆடம்பரம் இல்லாமல் கண்டு பாவனையோடு இல்லாமல் அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்காமல் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்வது குடும்பத்தினுடைய கடமை, ஒற்றுமையோடு. அடுத்தது சமூகத்தினுடைய கடமை. அதைத்தான் வனம் அமைப்பு செஞ்சிட்ருக்கு.
இப்போது இது தனி மனிதன் வனம் அமைப்பு தனி மனிதன் செய்ய முடியாது. வனம் அமைப்பு செய்கிற வேலையை தனி மனிதன் செய்ய முடியாது, குடும்பங்கள் செய்ய முடியாது. இது சமூகம் சேர்ந்து தான் செய்யணும். அதுக்காக நாம் எல்லாத்தையும் தமிழகத்தையே கூட்டல, பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்க, இவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறோம். இது சமூக கடமை. அடுத்தது அரசாங்கத்தினுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த மூணுமே அரசாங்கம் செய்கிறது, இந்த மூணும் செய்ய முடியாது. ஒரு ரயில் ரோடு போடணுன்னா வனமைப்பு பண்ண முடியுமா? இன்னும் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வரோன்னு நினச்சா வனமைப்பு நினைக்கலாம், கற்பனையாக பேசலாம், ஓம் சக்தி என நாட்டை உணர்ச்சி வசமாக பேசலாம், எல்லாம் பேசலாம், அதிகாரிகளை போய் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். நடக்குமா? நடக்காது. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம்தான் செய்யணும். நாம் அழுத்தங்கள் தான் கொடுக்க முடியும், போராட்டம் தான் பண்ண முடியும். ஆனால் கையெழுத்து போடுறது யார்? பணம் ஒதுக்கிறது யார்? அரசாங்கம்தான். அப்போது அரசாங்கம் செய்கிற வேலையை அரசாங்கம் செய்யணும். இப்போ நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் சரியாக செஞ்சோமா? இந்த கேள்விக்கு தான் வனம் அமைப்பினுடைய கேள்வி. அதுதான், நாம் எத்தனை மரம் வச்சுருக்கிறோம்? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சட்டமே இருக்குது, வாகனத்தில் பின்னாடி எழுதணும். இப்போ பள்ளியிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பசுமை இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று கல்வித்துறையிலிருந்தும் வருகிறது. அறநிலையத்துறையிலிருந்து போன வாரம் வந்திருந்தாங்க. ஐயா, எங்கள் காலி நிலங்கள் 7000 ஏக்கர் இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்திலே, நீங்கள் வந்து மரம் வைத்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு போர்டு எழுதிட்டாலோ இல்லை மீட்டிங் போட்டு பேசுகிறதுனாலையோ நடக்காது. காரியத்தில் இறங்கணும், அதற்கு உரிய கட்டமைப்புகள் வேணும். அதற்கு முதல்ல பண்பு பயிற்சி வேணும். அதைத்தான் நாங்கள் ஆல்ரெடி 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். நாளொரு பள்ளியை அழைத்து வந்து இந்த பசுமை பண்பு பயிற்சி என்ற பெயரிலே பெற்றோர்களுடைய மேன்மையை இங்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இது நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஆதாரம், ஆணிவேர். பெற்றோரை பாதுகாப்பது மேலை நாடுகளைப் போல நாம் கொண்டு போய் விட்டுற முடியாது. அது நெட்டையோ குட்டையோ அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்கவுங்க அம்மா அப்பாவை அவங்கவுங்க குழந்தைக்கு தான் பார்க்கணும். அந்த பண்பை இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். பசுமையினுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுக்குறோம். விவசாயிகளை அழைத்து வந்து இருக்கிற தண்ணியில் எப்படி சிறப்பாக பண்ணுறது, எப்படி மதிப்பு கூட்டுவது அப்படிங்கிறது இங்கே தொடர்ந்து கருத்தரங்குகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இது நான் இந்த தாக்கம் என்ன நடந்திருக்குது இந்த 10 வருஷத்துலேன்னு நான் சொல்கிறேன். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்குது. ஏன்னா இது குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிச்சிருப்போம். டே 1 இப்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து டாரஸ் வண்டியில் செஞ்சேரி மலை, அந்த காட்டூர் பகுதி, இங்கே எல்லாம் தண்ணி போயிட்டுருந்தது. எல்என்டி வாட்டர் டாரஸ் வண்டியில் கொண்டு போய் லிட்டரு 10 பைசாவுக்கு விலை கொடுத்து வாங்கி கொண்டு போய் தென்னந்தோப்பை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. வனம் ஆரம்பிப்பதற்கு முன்பு 2014 ஒரு கட்டத்தில் பவானி ஆற்றிலிருந்து எல்என்டி தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி அங்கேயே கம்மியாகி போச்சு. எதுக்காக அங்கே அனுப்பணும்? போராட்டம் பண்ணி நிறுத்துகிற கண்டிஷனுக்கு வந்தது. நல்ல வேலையாக தெய்வாதீனமாக ஒரு மழை பெஞ்சுது, அவங்க அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. காவிரி போராட்டம் மாதிரி தான், நாம் போராடுவோம், மழை வந்துடும், அப்புறம் போராட்டத்தை கைவிட்டுருவோம். இப்படி தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் பார்த்து எங்கள் தலைவர் என்னை கூப்பிட்டு ஏப்பா இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, எல்லாம் அவனவனம்பாட கோழி பண்ணையும் தறியும் போட்டுட்டு இப்படி அவனவன தொழிலே பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது,
நானும் சரவணனும் பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு பண்ணணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னார். நாங்களும் அதைத்தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் தான் அந்த அமைப்புக்கு தலைமை ஏற்கணும்னு நேராக அவர் ஆஃபீஸுக்கு போய் பேசணும் வந்தோங்களா. அப்புறம் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 12 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். இந்த வனம்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம். கொங்கு வேளார் கல்யாண மண்டபத்தில் தான் எல்லா தட்டியெல்லாம் அடித்து எல்லா பேப்பர்லெல்லாம் விளம்பரம் கொடுத்து ஒரு 2000 பேர் வந்தாங்க. சோமனூர், திருப்பூர் இப்படியெல்லாம். நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த மீட்டிங்கில். நமது முன்னோர்கள் லிட்டரு 20 ரூபா கொடுத்து தண்ணீர் பாட்டில் வாங்கி குடித்தார்களா? அதே பூமி, அதே மனிதர்கள் இன்றைக்கி லிட்டரு 20 ரூபா, பால் அன்றைக்கி 20 ரூபாய்க்கு தான் விற்றுது. 2014 பால் 20 ரூபா, தண்ணி 20 ரூபா. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தால் காற்றும் இனி விலை கொடுத்து வாங்கணும். நம்ம குழந்தைகள்லாம் பின்னாண்ட தோலில் ஆக்சிஜனை கட்டிட்டு போகணும். இதுக்காக நம்ம எல்லாம் பிழைக்கிறோம், இதுக்கு தான் குழந்தை விற்று வளர்த்துறோமா? யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? குழந்தைகளுக்காகத்தானே வாழ்கிறோம், வருங்கால சந்ததிகளுக்காக தானே வாழ்கிறோம். நம்ம பெரியவி நம்மளுக்கு பூமி எப்படி விட்டுட்டு போனாங்க, அதே மாதிரி பூமி நாம் நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போக வேண்டாமா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்ட உடனே நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு 200 பேர் அட் அ டைமில் 50,000 ரூபா கொடுத்து இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அதிலிருந்து முனைப்போடு அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாள் கூட தவறாமல், ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த பணியை செவ்வனே செய்து வருகிறது. அதற்குரிய உள்கட்டமைப்பு, குவாலிட்டி சாப்ளிங், சும்மா எதையோ நாற்று வைக்கிறது போட்டாவுக்கு ஆகிறதல்ல. செலக்டடு சீட்ஸ், செலக்டட் சாப்ளிங்ஸ். அதற்குரிய வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள். ஏரினும் நன்றாம் எருவிடுதல் திருவள்ளுவர் சொன்னது. அதற்குரிய உரம், அதற்குரிய தொழில்நுட்ப கருவிகள். இப்படி நாளொன்றுக்கு 1,00,000 ரூபாய் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தினம் 1,00,000 ரூபாய் இந்த அமைப்பு இந்த பசுமை பணிகளுக்காக செலவிட்டு வருகிறது. எங்கே கேட்டால் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு? அப்போ பெய்த மழையை விட இப்போ 30% கூடியிருக்கிறது. மழை மறைவு பிரதேசத்தை மழை பொழிவு பிரதேசமாக நம்மால் மாற்ற முடியும். இட் கேன் பி பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நாங்கள் இஸ்ரேல் போயிட்டு வந்ததுனால சொல்கிறோம். அங்கே போயிட்டு வந்துட்டு இதே மீட்டிங்கில் இனி யாராவது நம்ம ஊரில் வறட்சின்னு பேசக்கூடாது, தண்ணி இல்லைன்னு பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இதே கூட்டத்தில். ஏன்னா நம்மளோட 10 மடங்கு மண் இல்லை, தண்ணி இல்லை, கிளைமேட்டு 40 டிகிரி 50 டிகிரி. அங்கே அவன் வளர்ந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான். நம்பர் 1 இன் அக்ரிகல்ச்சர், நம்பர் 1 இன் டெக்னாலஜி, நம்பர் 1 டிஃபென்ஸ். அவனுடைய டெக்னாலஜி தான் நாமெல்லாம் இப்போ டிஃபென்ஸில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வேர்ல்டு வைடு அவன் சப்ளை பண்ணுறான். நம்பர் 1 இன் நோபல் ப்ரைஸ், அவன் தான் அதிக ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான். ஒரு சின்ன நாடு இவ்வளவு மோசமான ஒரு பிரதேசத்தில் இருந்துட்டு அவனால் பண்ணும்போது நம்முடைய தமிழர்கள் என்ன, நம்முடைய செல்வம் என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, அதுவும் கொங்கு கலாச்சாரம், தி வேர்ல்டு பெஸ்ட் கல்ச்சர் இன் தி வேர்ல்டு. ஒரு செத்தா இளவுக்கு போகிறது, குழந்தை பிறந்தா மொய் வைக்கிறது, வளைகாப்பு செய்கிறது, திருமணம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாலி கட்டுறது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சடங்கும் யாரையும் விட்டு வைக்காமல் ஒரு கட்டுப்பாடோடு இப்படி நடத்தி வருகிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வளங்கள், கலாச்சாரம், இதெல்லாம் வச்சுட்டு ஏன் புலம்பிகிட்ருக்கணும்?
எதற்காக புலம்பணும்? என்னுடைய குருநாதர் ஒரு வார்த்தை சொல்வார், அதை வரியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாவாம். இன்னொருக்க சொல்கிறேன், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாவாம். மாநிதியாம் இறைவனை மனதடியில் தேர்வோம். எண்ணமே அனைத்திற்கு மூலம், எண்ணத்திற்கு அப்பால் ஒன்றும் இல்லை. யூ திங்க் வாட் யூ வாண்ட், யூ கெட் இட். உனக்கு என்ன வேணுமோ அதை தீவிரமாக நினை, உனக்கு கிடைக்கும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். உன்னுள் அனைத்து சக்தியும் இருக்கிறது, எதற்கு வெளியில் போய் புலம்பிகிட்ருக்கிற? பாலு, நான் சொல்கிறது சரியா? எந்திரிச்சு சொல்லுங்கள். எஸ். இப்படியெல்லாம் மகான்கள் வழிநடத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பின்புலம் உள்ள ஒரு பெரிய ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க நாம் தாழ்ந்து போகலாமா? நம்மகிட்ட என்ன இல்லாமல் இருக்குது, எதற்கு புலம்பிகிட்டு இருக்கணும்? அப்போது இருப்பதை வைத்துக்கொண்டு இருக்கிறதுல எப்படி நாம் பெட்டராக பண்ணலாம்? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இருக்கிற தண்ணி ஒழுங்காக விவசாயம் பண்ணுறோமா? அதை மதிப்பு கூட்டி விற்கிறோமா? இல்லையே. இதை பார்த்து தான் வனம் அமைப்பு ஒரு துணை நிறுவனம் ஆரம்பிச்சுது. we are first world in the மதிப்பு கூட்டல் பொருள், வேல்யூ அடிஷன். தி பெஸ்ட் ட்ரிங்க் இன் தி வேர்ல்டு டெக்ளரேஷன் இருக்கு. தென்னீரா தி வேர்ல்டு பெஸ்ட் ட்ரிங்க். நான் சொல்லலை, மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எங்களை அழைத்து 10 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு கொடுத்தார். மத்திய அரசாங்கம் அவார்டு கொடுத்தது. இது நடக்கலையா? பல இடத்துல 1200 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அதை செய்யவில்லையா? இன்றும் திருமண வீடுகள் எல்லாம் பிரியமாக வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்களே, அந்நிய பான மாட்டவாது. இன்றும் விவசாயிகள் 3 மடங்கு லாபம் எடுக்கிறார்களே. ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் ஆதரவு தரவிட்டக்கூடாது? இதையெல்லாம் ஏன் போய் வெளியில் பேசக்கூடாது? நல்ல விஷயம் எத்தனையோ இருக்குது, அதை பேசலாமே. இருக்கிற தண்ணியில் நாம் எப்படியெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணலான்னு யோசிங்க, மதிப்பு கூட்டுங்க, அதையெல்லாம் முதல்ல செய்யுங்க. இதைத்தான் வனம் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவித்து விவசாயிகளை கடவுளாக மதித்து உழவனின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கின்ற கொள்கையிலே அந்த உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. we are exporting America. Yesterday we are exporting in Middle East, Dubai. தேவை இருக்குது. ஆகவே எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், எங்களை நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. என்னடா இவனுக்கு போராட்டத்துக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, போராட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, நம்ம இவ்வளோ உணர்ச்சி வசமாக பேசுகிறோம், இவனுக்கு ஒன்றும் அசைய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இலக்கில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் போயிட்டுருக்க முடியுமா? முடியாது. அதுக்காக செய்கிறவங்களை நாங்கள் தடுக்கிறதில்லை, ஏளனம் பண்ணுறதில்லை, ஆதரவு கொடுக்குறோம். உங்களுடைய உயர்ந்த நோக்கங்களுக்கு வனம் அமைப்பு எப்பொழுதும் ஆதரவு உண்டு. ஆனால் எங்களுடைய கொள்கையிலிருந்து விடுபட முடியாது. எங்களுடைய இலக்கு, எங்களுடைய பாதை, அதில் பயணிச்சே ஆகணும். ஏன்னா நாங்கள் செல்ல வேண்டிய தூரமே இன்னும் ஏராளம். கோயில் நிலங்களே 7000 ஏக்கர் இருக்குது. ஒரு பனை நாட்டு நடுவதற்கு நாங்கள் 6 மாதமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு குளத்தில் பனை அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அனுமதி வாங்குவதற்கு. இத்தனைக்கு எங்களுக்கு டைரெக்டாக ஸ்டாலினோட பேச முடியும், மினிஸ்டரோட பேச முடியும், எங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு குளத்தில் வாங்க முடியல. காரணம், அப்படி ஒரு ஸ்டாச்சுட்டரி, அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால் நீங்கள்
எங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லுகிறோம். தம்பி ஆனந்தகுமார் அவர்களே, உங்களுடைய உயர்ந்த நோக்கத்தை நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலில் கூட்டுங்கள். மக்கள் அனைவரையும் ஒன்றிணையுங்கள். என்ன, எல்லா கட்சிக்காரையும் கூட்டி சேர்த்து நீங்கள் அது ஒரு கூட்டத்தை போட்டால் தான் இது நடக்கும். பெருங்கூட்டமாக கூட வேண்டும். அப்போ தான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். அதையெல்லாம் முதல்ல பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நல்லது நடக்கணும். அதற்கு முன்னே நம்ம கடமையை நாம் சரியாக செய்யணும். நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம், அந்த அமைப்பு சரியாக கொண்டு போகணும். இது ஒரு செல்ஃப் ஹெல்ப்பாக, தற்சார்பு வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் அமைப்பாக இது நடந்து வருகிறது. ஆகவே எங்கள் பொருளாளர் நீங்கள் தனியாக சந்திங்க, இங்கே அமைப்பில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். அது சபையில் சொல்ல முடியாது. அதனால் பொருளாளர் விஸ்வநாதன் சந்திங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு இங்கிருந்து எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகலாம்னு என்று சொல்லி நாம் அனைவரும் மீண்டும் பிரார்த்தனைக்குள் செல்வோம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். தலைவரே, நான் சொன்னதெல்லாம் சரியா? 100க்கு 100 சரி. தலைவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துடலாம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை, தந்தை, ஆசானை வணங்கிக் கொள்வோம். பணம் அமைப்பின் 505வது வார பால்மழை வேண்டிய, உலக நலன் அமைதி வேண்டிய பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தாராபுரத்திலிருந்து வருகை புரிந்து மூவ் என்கின்ற பால் நிறுவனத்தை நடத்தி வரும் நிர்மல்குமார் அவர்களையும், அவரோடு வந்திருக்கும் CEO அவர்களையும், உயர்ந்த நோக்கத்திற்காக தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்திய பருவாய் ஆனந்தகுமார் அவர்களையும், அதே வழியில் அவரையும் மிஞ்சி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ஓம் சக்தி சுப்பையன் அவர்களையும் மிக தெளிவாக திருக்குறளை மேற்கோடிட்டு நடைமுறை சாத்தியமான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய கோடாங்கிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் காவி பழனிசாமி அவர்களையும், சைதன்யா பள்ளியிலிருந்து வந்திருக்கும் சதீஷ்குமார் மற்றும் நிவாசன் அவர்களையும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியும் இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானியுமான நம்மாழ்வார் விருது பெற்ற பெருமதிப்பிற்குரிய கேத்தனூர் பழனிசாமி ஐயா அவர்களையும், ஒரு வரவேற்புரை எப்படி இருக்க வேண்டும் என்ற முன்னுதாரணமாக திகழும் எங்களது தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும், பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும், இந்த கூட்டத்தை வழிநடத்திய ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும், ஊடகத்துறை பழனிசாமி அண்ணா அவர்களையும், மழைநீர் சேகரிப்பை வாழ்வின் தவமாக வேள்வியாக செய்து வரும் மழைநீர் சேகரிப்பு இயக்குனர் ஐடியல் பழனிசாமி அவர்களையும் மற்றும் அறங்காவலர்களையும், வனம் ஊழியர்களையும், பசுமை ஆர்வலர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த திருக்கூட்டத்திற்கு அன்னம்பாளிப்பு வழங்கிய திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்களையும்,
எல்லாம் வல்ல இறையருள் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் காலை உணவு தயாராக உள்ளது. உணவுண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும். அனைவரும் எழுந்து நிற்கவும். உலக கீதம்.